கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் பேசுகையில் நாம் சொல்லியிருந்த விஷயம், ஒரு மனிதர்களுடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை மிகவும் வலுவானது. உங்களுக்கு உலகத்திலேயும் ஏராளமான ஏற்ற இறக்கங்களை அந்த வார்த்தைகள் தான் உண்டாக்குகிறது. அதே நேரத்தில் மறுமை சார்ந்து பார்க்கின்ற பொழுதும் கூட அந்த வார்த்தைகள் மிகவும் பிரயோஜனமாகவும் இருக்கிறது, சமயங்களில் நமக்கு ஆபத்தாகவும் மாறிவிடுகிறது. ஹராமை ஹலாலாக்கக்கூடிய வேலையை ஒரு வார்த்தை செய்கிறது, ஒரு ஹலாலை ஹராமாக்கக்கூடிய வேலையையும் ஒற்றை வார்த்தை செய்து விடுகிறது என்று இது சார்ந்து நிறைய விஷயங்களை நாம் பேசியிருந்தோம். ஹஸ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸுகளில் கடைசியாக ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது, அதை நாவில் மொழிவது மிகவும் லேசான ஒரு விஷயம். அந்த வார்த்தையினுடைய நன்மைகளை எடுத்து சென்று நாம் மீசான் தராசில் வைத்தோம் என்று சொன்னால் அதனுடைய கனம் ஆக பெரியதாக இருக்கும், மிகவும் கனமான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஹபீபத்தானி இன்தர் ரஹ்மான், அந்த இரண்டு வார்த்தைகள் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று இரண்டு வார்த்தைகள் குறித்து சொல்லுவார்கள். ஒரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்பதுதான் அந்த வார்த்தை. அதை சொல்லுவதில் இலகுவானது, அதனுடைய நன்மைகள் அபாரமானது, அது இறைவனுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை என்பதா. நாம் அன்றாடம் சொல்லக்கூடிய மிக சாதாரணமான ஒரு வார்த்தையாக, ஒரு திக்ராக இந்த விஷயம் இருந்தாலும் கூட அது இறைவனுக்கு பிடித்ததாகவும் நாளை மறுமையில் நமக்கு பயன் தரக்கூடியதாகவும் ஒரு வார்த்தை இருக்கிறது என்கிற பொழுது வார்த்தையின் மதிப்பையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் நாம் இங்கே கவனித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சொல், ஒரே ஒரு சொல்தான் அது மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றி அமைத்துவிடும். குஃப்ரையும் இறை நிராகரிப்பையும் கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லுகின்ற பொழுது கடந்த காலங்களில் அவன் செய்த எல்லா நல்லமல்களும் அளிக்கப்பட்டு மார்க்கத்திலிருந்து அவன் வெளியாகி விடுகிறான் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே அவர்களுடைய மஜ்லிஸில் யூதர்களும் இருப்பார்கள், மற்றவர்களும் இருப்பார்கள், முஸ்லிம்களும் இருப்பார்கள். அந்த நேரத்தில் யூதர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒருவரை எங்களை பாருங்கள், எங்களை கவனியுங்கள் என்று சொல்லுவதற்கு அரபு பதத்திலே உன்துருனா என்று சொல்லுவார்கள். உன்துருனான்னு சொன்னால் எங்களை பாருங்கள்னு அர்த்தம். அதே மாதிரி ராயினா என்று ஒரு சொல் இருக்கிறது. ராயினான்னு சொன்னால் அதுவும் எங்களை பாருங்கள் என்று அர்த்தம். ஆனால் ராயினா என்பது இரட்டை அர்த்தத்தை கொண்ட ஒரு வசனம். ராயினான்னு சொன்னால் எங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆட்டிடையரே, ஆடு மேய்க்கக்கூடியவரே என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா ராயினா ராயினா என்று சொல்லிவிட்டு எங்களை பாருங்கள், எங்களை கவனியுங்கள்ங்கிறது வெளிப்புற அர்த்தமாக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்களுடைய மஜ்லிஸிலேயே அவர்களை ஆட்டிடையர் என்று சொல்லி அவர்களுக்குள் கேலி செய்து சிரித்து கொள்ளுவார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல இதை வசனமாக பதிவு செய்திருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தகூலு ராயினா, நீங்கள் ராயினா என்று சொல்லாதீர்கள், வகூலு உன்துர்னா வஸ்மஉ, உன்துர்னா என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல திருத்தி கொடுத்திருக்கிறான். அதாவது ஒரு மனிதர்கள் பேசக்கூடிய மிக சாதாரணமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட அவை இரட்டை அர்த்தத்தை தரக்கூடியதாக இருந்தால் அதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வசனமும் வசனம் சார்ந்திருக்கக்கூடிய வரலாறும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய படிப்பினை. வார்த்தைகள் மிக எளிதாக பிறரை காயப்படுத்திவிடும் என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே மிகவும் கவனமாக பேசுங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு சஹாபி கருப்பியின் மகனே என்று சொல்லிவிடுவார். அதாவது நீக்ரோவின் மகனே என்று சொல்லிய அந்த காரணத்தை, அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை அழைத்து சொல்லுவார்கள், நீங்கள் இன்னும் மடமை காலத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறீர்கள், இப்படியெல்லாம் பேசுவது உகந்ததல்ல, ஆகமானதல்ல என்று அந்த சஹாபியை கண்டித்த பொழுது அவர் பிலால் ரலியல்லாஹு இடத்திலே மன்றாடி மன்னிப்பையும் கேட்பார். அதே நேரத்தில் அவருடைய கரங்களை பற்றி கொண்டு சாலைகளில் நடக்கும் பொழுதெல்லாம் இவர் எங்களுடைய தலைவர் என்று சொல்லிக்கொண்டு நடப்பார். இன்னும் பதிவு செய்யப்படுகிறது, எந்த சஹாபி ஹசரத் பிலால் ரலியல்லாஹுவை பார்த்து நீக்ரோவின் மகனே என்று சொன்னாரோ
அந்த சஹாபி தன்னுடைய அடிமைகளை தான் என்ன ஆடை அணுகிறாரோ அதையே அவர்களுக்கும் அணிய கொடுத்தார்கள், அவர்களை கண்ணியமாக நடத்தினார்கள், மாற்றத்தை தங்களுக்குள் கொண்டு வந்து கொண்டார்கள் என்று ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக சாதாரணமாக பேசுவது தானே, விளையாட்டுக்கு சொல்லுவது தானே என்று பிறருடைய மனதை புண்படுத்தக்கூடிய, நோவினை தரக்கூடிய விஷயங்களை மிக சாதாரணமாக நாம் பேசிவிடக்கூடாது. வார்த்தைகள் நாளை மறுமையிலே நமக்கு பெரும் மாற்றத்தை தரக்கூடிய அம்சம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே, திக்ர்களிலே ஆகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அதை எல்லா இடத்திலேயும் சொல்லிக் கொண்டிருங்கள். ஒருவர் படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுது இந்த கலிமாவை சொல்லிவிட்டு உறங்குகிறார்னு சொன்னார், தூக்கத்தில் அவருடைய உயிர் பிரிகின்ற பொழுது கலிமாவோடு மரணித்த நசீபை அல்லாஹ் அவருக்கு தருகிறான். தூக்கத்திலிருந்து ஒருவர் விழிக்கிறார், எழுந்தவுடன் இந்த கலிமாவை சொல்லுகிறார்னா அன்றைய நாள் அனைத்தும் அவருக்கு பரக்கத்தானதாக மாறுகிறது. வியாபாரத்திற்காக வேண்டி செல்லுகிறார், கலிமாவை சொல்லுகிறார், வியாபாரம் அவருக்கு தோதுவானதாக மாறிவிடுகிறது. இப்படி தான் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒரு மனிதனுக்கு லேசாக்கி தரக்கூடிய அம்சம் இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கலிமாவும் அந்த திக்ருமாக இருக்கிறது. எனவே மனிதர்களுடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் என்பது வீணானதாக, விளையாட்டானதாக, அர்த்தமில்லாத ஒரு விஷயமாக இருப்பதை காட்டிலும் பிரயோஜனமான ஒரு திக்ராக இருப்பதை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை கூட வைத்திருந்தார்கள். அவருடைய வேலை என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பேசினாலும் அதை பதிவு செய்து கொண்டிருப்பது. ரசூலுல்லாஹ் இந்த நேரத்தில் இதை சொன்னாங்க, இதை பேசினார்கள், இந்த மாதிரி நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள், இந்த மாதிரி திக்ரை சொல்லியிருக்கிறார்கள் என்று தனியான இடத்தில் இருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பேசினாலும் அவருடைய வேலை அதை பதிவு செய்து கொண்டே இருப்பார். அந்த சஹாபி இந்த வேலைக்காக வேண்டி அமர்த்தப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏதாவது விளையாட்டாகவோ வீணாகவோ சாதாரணமாகவோ பேசிவிட்டீர்கள்னு சொன்னால் அதையும் நான் பதிவு செய்து விடுவேன். எனவே எந்த விஷயங்களை பதிவு செய்ய வேண்டும், எதை பதிவு செய்யக்கூடாது என்று நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பேசக்கூடிய எல்லா விஷயமும் வஹியாகத்தான் இருக்கிறது. நான் வீணான விஷயங்களை பேச மாட்டேன். நான் பேசுவது அனைத்தும் தேவையான அம்சங்கள் தான். எல்லாவற்றையும் பதிவு செய்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பின்பற்றக்கூடிய நாம் நபியை போல் பேசக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அவை அர்த்தமுள்ளதாக இருக்குமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனோ இச்சையின் அடிப்படையில் எந்த விஷயத்தையும் பேச மாட்டார்கள். மாறாக இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, நபி பேசினால் அது வஹியாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். எனவே நபியை சுன்னத் என்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா காரியங்களையும் பின்பற்றக்கூடிய ஒரு முஃமின் வார்த்தைகளுடைய விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை முழுமையாக பின்பற்ற வேண்டும். நல்ல விஷயங்களை பேச வேண்டும். நல்ல செயல்பாடுகளை மக்களுக்கு மத்தியில் பரப்ப வேண்டும். வாழ்வின் எல்லா நிலையிலேயும் நம்முடைய சொல்லால், செயலால் பிறருக்கு எந்த விதத்திலேயும் இடையூறு வந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.